குட் மார்னிங் பிள்ளைகள். ஓகே, விலங்குதான் கதைக்கலாம் ஃபர்ஸ்டா. குட் மார்னிங் சார். கடைசி கிளாஸ்ல என்ன ஃபர்ஸ்டா பார்த்தோம்? சார் நான் கடைசி கிளாஸ் வரல. தெரியல, ரெக்கார்ட் பார்க்கல. இல்ல சார், இன்னே தான் பார்க்கணும். சரி, ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கூல்ல இப்ப எவ்வளவு படிச்சிட்டீங்க? என்ன பகுதி போய் கொண்டிருக்கு ஸ்கூல்ல? ஸ்கூல்ல வந்து ரிவிஷன் மாதிரி செஞ்சுட்டீங்க சார். இது ஃபோர்த் டேர்ம், இப்போ இந்த வந்து தேர்ட் தேர்ட் டேர்ம். ரிவிஷன் மாதிரி எல்லாத்துலயும் செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று படிச்சுட்டு வர சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. திருக்குறள் எத்தனை மொத்தம் பாடம்? தேர்ட் டேர்முக்கு வர காட்டியுமே ஃபுல்லா பாட 60 பாடமா இல்ல குறையவா? எல்லாம் பாடம் சார். ஓகே. சரி, ஓகே. சரி, ஓகே. நான் கொஞ்சம் கேள்வி பார்ப்போம். முன்னுக்கு படிச்ச பாடல்ல சங்க பாடல்ல மொத்தம் எத்தனை பாட்டை படிச்சிட்டோம்? கேள்விகளை போடுங்க. சங்க பாடல்ல மொத்தம் எத்தனை பாட்டு படிச்சிட்டோம்? உங்களுக்கு எப்ப எக்ஸாம்? எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 17 தொடங்குற சார். 17. கம்யூனிக்கிற வந்து 20 கணக்குல. ஓகே, 17. முதலாவது கேள்வி போடுங்க. இளமை பாரர் என்ற பாடலில் இளமை பாரர் என்ற பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிப்பயன்பாட்டை குறிப்பிடுக, தெளிவுபடுத்துக. இளமை பாரரில் கையாளப்பட்டுள்ள அணிப்பயன்பாட்டை தெளிவுபடுத்துக. சரியா? ஓகே. டீனா கதைக்கிற விளங்குதே. டீனா, நீங்க என்ன மாதிரி சிலபஸ் முடிச்சிட்டீங்களே ஸ்கூல்ல? சரி, இந்த கேள்விக்கு விட எழுதி கொள்ளுங்க. டீனா, இந்த கவரேஜ் தெளிவில்லாம இருக்கா? ஆமாம். சரி, ஓகே. கொஞ்சம் மீட்டல் பார்ப்போம். அதுல முதலாவது வந்து இந்த பாடல்ல கையாளப்பட்டுள்ள ஆம், அணிப்பயன்பாட்டை தெளிவுபடுத்துக.
சரி, ஓகே. சொல்லுங்க பிள்ளை, இந்த இந்த பாட்டில கையாளப்பட்ட அணிப்பெயன்பாடு அப்படி தெளிவுபடுத்தல. உருவகணி ம், கையாளப்பட்டிருக்கிற ம். எப்படி தொகுமுக சொல்லுங்க? இலங்கை எயிராக நகுமே முல்லை மொட்டுக்களை வந்து பற்களாக உருவாக்கப்பட்டிருக்கிற. ம். முல்லை மொட்டுக்களை பற்களாக உருவைக்கப்படும். அப்ப தொகுமுகை இலங்கு ஈராக நகுமே என்ற அடியினூடாக முல்லை மொட்டுக்களை பற்களாக உருவைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னீங்களா? சரியா? சரி, ஓகே. அடுத்த ரெண்டாவது பாட்டில ஒரு கேள்வி சும்மா கேட்கிறேன். ஏதாவது பாட்டு விளங்கப்படுத்தணும்டா சொல்லுங்க. அது தெளிவுகள் இல்ல, கொஞ்சம் ஒருக்கா பாப்போம்டா கேளுங்க. சரியா? 7 சங்க பாடல்கள் நீங்க இந்த டேர்முக்கு படிச்சு வச்சிருக்கணும். இரண்டாவது பாடல், இந்த இளமை பாரர் என்ற பாடலில் கையாளப்பட்டுள்ள தோழியின் மதிநுட்பத்தை தெளிவுபடுத்துக. கேள்விப்படும். இந்த கண்டதன் பயமொழி என்ற பாடல்ல தோழியின் மதிநுட்பம், கண்டதன் பயமொழி என்ற பாடல்ல தோழியின் மதிநுட்பம். கண்டதன் பயமொழி என்ற பாடல்ல தோழியின் மதிநுட்பம். சரி, ஓகே. சொல்லுங்க பிள்ளையர், இந்த பாடல்ல எப்படி தோழியின் மதிநுட்பம் வெளிப்படுத்தப்படுது? ஒருவன் வந்து வறுமையுற்று இருந்த காலத்துல வந்து இன்னொருவர் செய்த உதவிய விரும்பி ஏற்றுக்கொண்டு அரசாட்சிக்கு வந்த பின்னர் மறந்து போன மன்னனை போல நாம் செய்த நன்றியை மறவாது இருக்க வேண்டுமென வலியுறுத்துகிறார். அது மட்டுமா? நாம் செய்த நன்றி எதனூடாக களவுக்கால வாழ்க்கையை மறந்து போகாமல் இருத்தல் நுட்பமாக கையாண்டிருக்கிறார் என்று சொல்றார். அது மட்டுமோ? அந்த விடயம் மட்டுமோ? சரி, இன்னொரு விடயமும் சொல்லணும் சேர்த்து பாருங்க. எதை சொல்லணும்டா டீனாக்கு தெரியாதா? அடுத்தது எதை சொல்லணும்ண்டு மதிநுட்பம் கேட்டா? தலைவன் செயல்களை வந்து யானையினுடைய செயல்களுக்கு கூறுவதன் மூலம் ஒப்பிட்டு கூறுவதன் மூலம் தலைவன் வந்து எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறது. ம். அப்ப அதையும் சேர்த்து சொல்லணும். அப்ப முதலாவது விஷயம் வந்து, அந்த தாய் யானை கன்றுக்கு பாலை கொடுத்து கொண்டு முற்றத்தில் இருக்க திணை கதிர்களை உண்ணுகிறது. ரெண்டு செயற்பாடை செய்யுது. ஒன்று கன்றுக்கு பாலை கொடுக்கிறது, இன்னொன்று திணை கதிரை உண்ணுகின்றது. அதனூடாக தலைவனும் ரெண்டு செயற்பாடுகளை செய்ய வேண்டும். என்ன? ஒன்று அவனுடைய பொருள் தேவையை பார்ப்பதோடு அவனை நம்பியிருக்கின்ற தலைவியையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனூடாக நுட்பமாக சொல்ல வர செய்தி எது? அந்த திருமணம் என்ற விடயம் வலியுறுத்தப்படுகிறது. திருமணம் என்ற விடயம் நுட்பமாக வலியுறுத்தப்படுது. இதை என்ன அணி? இந்த யானையின் செயற்பாட்டினூடாக விடயத்தை தெளிவுபடுத்துவது என்ன அணி? இறைச்சி பொருள். நோட் பண்ணிக்கொள்ளுங்க தெரியாத விஷயங்களை. இறைச்சி பொருள் கையாளப்படுது. தாயானை கன்றுக்கு பாலை கொடுத்து கொண்டு தாயானை கன்றுக்கு பாலை கொடுத்தபடி திணைக்கதிர்களை உண்ணுகின்றது என்பதனூடாக தலைவனும் உன்னுடைய பொருள் தேவையை பார்த்து கொள்வதோடு உன்னை நம்பியிருக்கின்ற தலைவியையும்
பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதனூடாக குறிப்பால் என்ன சொல்லப்படுது? குறிப்பால் சொல்ல வர விஷயம் என்னென்றா, திருமணம் என்ற விடயம் அங்கே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனூடாக குறிப்பால் திருமணம் என்ற விடயம் வலியுறுத்தப்படுகின்றது. அதனால் இது என்ன அணி என்றா இறைச்சி பொருள். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆம் சார். இறைச்சி பொருள் யானையினுடைய செயற்பாட்டினூடாக தலைவனையும் ஏதோ ஒரு விடயத்தை அங்க செய்ய சொல்லி வலியுறுத்தப்படுது. அதனால அது அங்க இறைச்சி பொருள் ஒன்றையும் சொல்லி போட்டு அடுத்தது இதையும் சொல்லுவீங்களே, இந்த நன்றி மறந்த மன்னனை போல நீ இருக்கக்கூடாது என்பதனூடாக இந்த களவுக்கான வாழ்வியலை அங்க நுட்பமாக எடுத்து காட்டுகிறாள். அடுத்தது பூவோடு புரையும் என்ற பாடலில் அடுத்த கேள்வி ஓடும். பூவோடு புரையும் ஒரு கேள்வி சொல்லிக் கொண்டு போறேன். ஏதாவது விளங்காட்டி கேளுங்க, தெளிவுபடுத்த சொன்னா. பூவோடு புரையும் என்ற பாடலில் தலைவியின் அழகு வெளிப்படும் விதம். பூவோடு புரையும் என்ற பாடலில் தலைவியின் அழகு வெளிப்படும் விதம். நோட் பண்ணிக்கணும். பூவோடு புரையும் என்ற பாடலில் தலைவியின் அழகு வெளிப்படும் விதம். பூவோடு புரையும் என்ற பாடல்ல தலைவியின் அழகு வெளிப்படும் விதம். நோட் பண்ணிக்கணும், விளங்கப்படுத்துறேன். ஏதாவது பாட்டுகள் சொல்லிக்கொண்டு போய்க்க, ஏதாவது பாட்டுகள்ல தெளிவில்லை எழுங்கோ, அதை ஒருக்கா உங்களுக்கு சுருக்கமா சொல்லுறேன். சரியா? ஓகே. இந்த பாடல்ல தலைவியின் அழகு எப்படி வெளிப்படுது? சரி, ஓகே. சொல்லுங்க பாப்பம்பிள்ளை, இந்த பாடல தலைவியின் அழகு. தாமரை மலர்களைப் போன்ற குளிர்ச்சியும் மலர்ச்சியுமான கண்கள். அடுத்தது பார்ப்பவரினுடைய அறிவை மயக்கச் செய்கின்ற பிறைச்சந்திரன் போன்ற நெற்றி. வெற்றி பொருந்திய வலிமை மிக்கதுமான தோள்களை உடையவளாக காட்டப்படுகின்றார். ஓகே, அப்ப இதுல 3 அழகு அவளுடைய காட்டப்படுது. அந்த 3 அழகும் என்ன அணி பிள்ளைகள்? அதுல சொல்லப்படுறது என்ன அணி? என்ன அணி 3 அழகும் அங்க எடுத்து காட்டுற என்ன அணியோடாக எடுத்து காட்டப்படுது? உவமை அணி. என பூவை போன்ற கண்கள், அடுத்தது மூங்கில போன்று விளங்கி அந்த பார்ப்பவர்களை மயக்கக்கூடிய அந்த எது வேயன விரல்வன பெய்திய தோல். அப்ப மூங்கிலை போன்று விளங்கி எல்லோரையும் வெற்றி கொள்ளக்கூடிய அழகு நிறைந்த தோல். அடுத்த பிறைச்சந்திரனை போன்ற நெற்றி. பிறைச்சந்திரனை போல விளங்கி அறிவை மயக்குகின்ற, இங்க அறிவை குறிக்க வந்த வேர்டு எது பிள்ளைகள்? இதுல அறிவை குறிக்க வந்த வேர்டு, இந்த பாட்டில் அறிவை குறிக்க வந்த வேர்டு எது? மதி. ஓகே, அடுத்த கேள்வி. இப்பாடலில் உள்ளுரை உவமம் வெளிப்படும் விதம். ஓகே, எழுதிக்கொள்ளும். உள்ளுரை உவமம் வெளிப்படும்
இதுல அந்த பேப்பர் அவருக்கு கொஞ்சம் தெளிவில்லாம கிடக்குது. நீங்க இந்த வட மாகாணத்துல நடந்த தேட்டமுக்குரிய பேப்பர் யாரு தீனாக்கு வேணும் எக்ஸாம் நடக்கல தானே தேர்ட் எக்ஸாம் நடக்கல எப்ப எக்ஸாம் இன்னும் தரையில சார். ஓகே நாங்க ஃபோர்த் டேர்ம் படிக்க தொடங்கணும் இப்ப இப்ப இந்த இன்னும் ஒரு 2-3 நாள்ல நாம அடுத்த கிழமை நாம தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் படிக்க தொடங்கிட்டு நாங்க அதுக்கு பிறகு அப்படியே ஃபைனலுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் செய்ய தொடங்குவோம். சரியா பிள்ளையா? ஏனண்டா ஃபோர்த் டேர்மோட நாங்க ஃபைனல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபோர்த் டேர்முக்குள்ள சிலபஸ் எல்லாம் முடிஞ்சிடும், முக்கியமான பகுதி எல்லாம் முடிஞ்சிடும். சரி, ஓகே. இது பாட்டு பாருங்க பிள்ளைகள், இந்த பேப்பர் ஒருக்கா பார்ப்போம் எப்படி கேள்வி என்று நான் பாருங்க. முதலாவது அந்த கேள்விக்கு விடைய சொல்லி போட்டு என்ன பூவோடு புரையும் என்ற பாடல்ல உள்ளுரை உவமம் வெளிப்படும் விதம். சொல்லுங்க பிள்ளைகள், பூவோடு புரையும் என்ற பாடல்ல உள்ளுரை உவமம் வெளிப்படும் விதம் என்று. எதில் என்னென்று பிள்ளை பூவோடு புரையும் என்ற பாடல்ல உள்ளுரை உவமம் வெளிப்படுத்தப்படுது எப்படி, எதனூடாக? இரவுதோறும் விளங்குகின்ற அலைகளால மோதப்பெற்ற தவளையினுடைய வெள்ளை நிறப்பூவானது நாரையைப் போல விளங்குகின்றது என்பதனூடாக ஒரு செய்தியானது மறைமுகமாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இரவுதோறும் அலைகள் அடிப்பதால் அவ்வலைகளால் மோதப்பெறுகின்ற தாழை மலரைப் போல தலைவியின் இரவு நேரங்களில் தலைவன் இல்லாமல் துன்புறுகிறாள் என்ற செய்தி எடுத்து காட்டப்பட்டுள்ளது. ஓகே, அதுதான் விடயம். அதாவது பிள்ளைகள் என்ன, இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால் மோதப்பெற்ற தாளையினுடைய வெள்ளை நிறப்பூ நாரையைப் போல விளங்குகின்றது என்பதனூடாக என்ன விடயம் அங்க சொல்லப்படுது? இரவு தோறும் விளங்குகின்ற அலைகளால் மோதப்பெற்ற தாளையினுடைய வெள்ளை நிறப்பூ என்பதனூடாக அதனூடாக மறைமுக சொல்ல வர மெசேஜ் என்ன? இரவு தோறும் அலை அடிக்கிறது என்பதனூடாக தலைவியும் இரவு தோறும் தலைவனின்றி துன்புறுகிறாள் என்ற விடயம் ஒன்று எடுத்து காட்டப்படும். தலைவியும் இரவு நேரங்களில் தலைவனின்றி துன்புறுகிறாள் என்ற விடயமும், அந்த தாளைப்பூ எதை போல விளங்குகின்றது? நாரையை போல விளங்குகின்றது என்பதனூடாக தாளைப்பூ போன்ற தலைவியினுடைய அழகு நலன்கள் தலைவன் அனுபவிக்காமையால் வீணாக போகின்றதாக எடுத்து காட்டப்படுகின்றது. சொன்ன விளங்கிட்டோ பிள்ளைகள்? அப்ப அந்த ரெண்டு விடயம் சொல்லணும். ஒன்று இரவு தோறும் அலை அடிக்கிறது என்பதனூடாக அலை அடிச்சு அந்த தாளை மலரை துன்புறுத்துவதை போல தலைவியும் இரவு நேரங்களில் தலைவன் என்று துன்புறுகிறாள் என்ற விடயமும், அடுத்தது தாளைப்பூ நாரையை போல விளங்குகின்றது என்பதனூடாக தலைவியினுடைய அழகு நலன்களும் தலைவன் அனுபவிக்காமையால் வீணாக போகின்றது என்ற விடயம் அங்க எடுத்து காட்டப்படுது. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இதுல இந்த பாட்டை வச்சு கொண்டு வா. இந்த முறை நடந்த டேமுக்குரியது ஒரு நாட்செல்லர் என்ற பாட்டை போட்டு முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க. திணை துறை முதலானவற்றை குறிப்பிட்டு விளக்குக. சொல்லுங்க பிள்ளை, இது இந்த நடந்த தேர்ட் டேமுக்குரிய வடமான பேப்பர். சொல்லுங்க, திணை துறை என்பவற்றை குறிப்பிட்டு விளக்கு. திணை என்ன? ஒரு நாட்செல் என்ற திணை. துறை என்ன? சொல்லுங்க, திணை என்ன துறை என்ன? ஒரு நாட்செல் என்ற திணை என்ன துறை என்ன? திணை பாடான் திணை. துறை
துறை பரிசு இன்னும் கிடைக்கவில்லைன்றதை அது நினைவுபடுத்துகின்றது. கொடுக்கிறவனுக்கு தெரிவிக்கின்றது நிலை. பரிசு கடாநிலை முதல்ல சொல்லி போட்டு தெளிவுபடுத்தணும். பாடாந்தினி என்றா என்ன? பாடப்படுகின்ற ஆண்மகனினுடைய ஒழுகலாறு. ஒழுகலாறுகளை எடுத்து கூறுவது. பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறுகளை எடுத்து கூறுவது. ஓகே. அடுத்தது பரிசில் கடாநிலை என்றா எல்லாம் படிச்சு வையுங்க பிள்ளையால். சரி, நம்ம உங்களுக்கும் இப்படி இந்த பாட்டையே போடலாம். இப்ப நடக்க போற எக்ஸாம் உங்களுக்கு உரியதில்லையே. பரிசில் கடாநிலை என்றா விளங்கப்படுத்தேனுமா? என்ன சார் இந்த பாடல கொஞ்சம் விளங்கப்படுத்தேனுமா? ஒரு நாள் செயலில் விளங்கப்படுத்துறதா? ஓ சார். சரி, பாருங்க. இதுல என்ன சொல்லப்படுதுண்டா, இந்த பாட்டு இந்த கதையை சொல்றேன். ஒரு நாள் போகையில, 2 நாள் போகையில, பல நாள் பழகிய பலரோடு போனாலும். இதுல என்ன விஷயம்டா பிள்ளையா, இந்த ஔவையாருக்கு பரிசு பெற விருப்பம். ஆனா ஔவையாரோட தொடர்புடைய அந்த மன்னனாரு ஔவையாருக்கும் எந்த மன்னனுக்கு இடையில மிக நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படும். அதிகமா. அப்ப ஔவையார் பரிசு பெற ஆசைப்படுற, அங்க அதிகமான என்ன செய்யற, பரிச குடுக்கல. அதிகமான பரிச குடுக்கல. அப்ப அவ பரிசு பெற ஆசைப்படுற, ஆனா பரிசு கிடைக்கல. இந்த மனசு ஆசைப்படுது, ஔவையாருடைய மனசு ஆசைப்படுது பரிசு பெற ஆசைப்படுது. ஆனா அதிகமா பரிசு கொடுக்கல. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அதிகமான பற்றி ஔவையாருக்கு வடிவா தெரியும். அப்ப தண்ட மனசுக்கு ஔவையார் சொல்லுறார், மனசு நீ கவலைப்படாத. நம்ம மனசு ஏதாவது ஜோசி கேட்க குழப்பேங்க, நாம என்ன எங்கட மூளை சொல்லுவேன் அப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவேன் தானே. அதே மாதிரி இந்த ஔவையார் தன்னுடைய மனசுக்கே சொல்லுற. அந்த ஔவையாருடைய மனசு அந்த பொருளை பெற ஆசைப்படுது. ஆனா அதிகமான பரிசு கொடுக்கல. ஆனா அதிகமான பற்றி வடிவ யாருக்கு தெரியும்? ஔவையாருக்கு தெரியும். ஔவையார் தன் மனசுக்கு சொல்லுற. என்ன சொல்லுற? மனசை பார்த்து சொல்லுறார். ஔவையார் சொல்ற, ஒரு நாள் போகையில, 2 நாள் போகையில, எங்க அதிகமானது ஒரு நாள் செல்லையில, 2 நாள் செல்லையில, பல நாள் பழகிய பலரோடு போனாலும், ஒரு நாள் ஒரு இடத்தை போற மாதிரி 2ஆம் நாள் போய்க்க 3ஆம் நாள் போய்க்க அப்படியான ஒரு மதிப்பு கிடைக்காது. ஆனா இங்க அதிகமான ஒரு நாள் போனா என்ன, ஒரு நாள் போய்க்கையோ 2 நாள் போய்க்கையோ இன்னும் கொஞ்ச நாளையால பல நாள் பழகிய பலரோட சேர்ந்து போகைக்கையோ முதல் நாள் எப்படி மரியாதை கொடுத்தானோ அதே மாதிரி மரியாதை கொடுக்கக்கூடியவன் தான் இந்த மன்னன். எந்த மன்னன்? இந்த அதியமான். அடுத்தது அதியமான பற்றி இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. அதுல அழகிய அணிகலன்களை அணிந்த ஜானிய வச்சிருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான்? அழகிய அணிகலன்களை அணிந்த ஜானிய வச்சிருக்கிறான். அடுத்தது அந்த இயற்றப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட தேரையும் வச்சிருக்கிறான். அடுத்தது இவன்கிட்ட இருந்து பரிசில் பெறும் காலம் நீடித்தாலும். நீடித்தாலும் என்ன பிள்ளையார்? அந்த அதிகமான பரிசு கொடுக்கிற காலம் நீடித்தாலும் நீண்ட காலம் எடுத்தாலும், சில நேரங்களில் நீண்ட காலம் எடுக்காட்டிலும் அந்த யானையினுடைய தந்தங்களிடையே, யானையின் தந்தம் தெரியும் தானே பிள்ளையார், தந்தங்களுக்கு இடையில உணவு திரள வைக்கிறதா. உணவு திரள வைக்கிறேன் கட்டி உணவு திரள வைக்கிறது. அந்த உணவு திரள் எதற்குரியது? உணவு திரள் யானைக்குரியது. சில நேரம் யானைக்கு உடனே கிடைக்கலாம், சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் தாழ்ந்து கிடைக்கலாம். ஆனா யானைக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே போல அதிகமானிட்ட இருந்து கிடைக்கிற பரிசும் சில நேரங்களை நீண்டு கிடைக்கலாம், சில நேரங்களை குறுகி ஒரு கொஞ்ச நாள்ல கிடைக்கலாம். ஆனால் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி போட்டு, அதாவது இந்த
உண்ண ஆசைப்பட்ட இந்த பொருளை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்ட நெஞ்சமே வருந்தாத அவன் நல்லா இருக்கணுமெண்டு வாழ்த்துற மாதிரி அமைய பெற்ற பாடல் தான் இந்த பாடல். நீங்க இது ஒரு வாசிங்கோ. நான் இப்ப விளங்கப்படுத்துறேன் ஒரு சொல்லி சொல்லி இது ஒரு வாசிச்சு பாருங்க. தேட்டமுக்குரிய பகுதிகள் ஏதாவது விளங்கியில தெளிவில்லைன்னா நீங்க கேளுங்க பிள்ளைகள். ஒரு அடுத்த கிழமையும் நாங்கள் அதை பார்த்துட்டு தேட்டமுகளுக்குரிய அந்த மீட்டர்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஃபோர்த் டேமுக்குரிய விடயங்களை நாங்க படிக்க தொடங்குவோம். பாருங்க பிள்ளைகள், இப்படி அதை சொல்லி கொண்டு போறேன். ஒரு நாட்செல்லலம். ஒரு நாட்செல்லலம் என்றா ஒரு நாள் செல்லவில்லை. மிருநாட்செல்லலம் என்றா மிருநாள் 2 நாள் செல்லவில்லை. ஒரு நாள் போகையில 2 நாள் போகையில. பல நாள் பயின்று. பல நாள் என்றா பல நாள் அப்படியே விளங்கு. பல நாள் பயின்றா பழகிய. பலரோடு செல்லினும். செல்லினும் என்றா போனாலும். எங்க அப்ப அவன் சொல்லுறான், அவர் ஔவையார் சொல்லுறான், நான் ஒரு நாள் போகையில 2 நாள் போகையில பல நாள் பழகிய பலரோடு சென்றாலும் தலைநாள். தலைநாள் கேட்கலாம். தலைநாள் என்றா முதல் நாள். தலைநாளண்டா முதல் நாள். முதல் நாள் போன்று விரும்பினன் மாதோண்டா விரும்பி அனுசரிக்கக்கூடிய மாதம். அந்த விருப்ப முடியவன் அல்லவா. இவ்வளவு நாங்க விரும்பினன் மாதோண்டா விரும்பி அனுசரிக்கக்கூடிய விருப்பமுடையவன் அல்லவா. யாரு அவன்? அவன்தான் அதியமான். அப்ப சொல்லுறான், ஒரு நாள் போகையில 2 நாள் போகையில பல நாள் பழகிய பலரோடு போனாலும் முதல் நாள் போன்று. முதல் நாளை குறிக்க வந்த விடுது தலைநாள் போன்று விரும்பினன் மாதோண்டா விரும்பி அனுசரிக்கக்கூடிய அந்த மன்னன். இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஓகே தானே பிள்ளைகள்? தொடர்ந்து பாருங்கோ. சந்தி விரிச்சதை சொல்லித்தாரன், உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். பாருங்கோ, நீங்க படிக்க பாட்டை வச்சுக்கொண்டு தான் படிக்கணும். இவ்வளவு ஓகே தானே? ஒரு நாள் போகையில 2 நாள் போகையில பல நாள் பழகிய பலரோடு போனாலும் தலைநாள் போன்ற விரும்பினன் மாது. அடுத்தது பாருங்க, இதுல சொல்லப்படுது இந்த அணி பூன் அல்லது இளை அணி என்று வரும் பிள்ளைகளா. அந்த மேல வார மாதிரி இளை அணி அணிந்த யானை என்றா இளையண்டா அழகிய, அணியண்டா அணிகலன். இதுல இலை அந்த மேல இருக்குது. இந்த இது உங்க புக்கிலை மீதுதான் இருக்கும். இளையண்டா அழகிய, அணியண்டா அணிகலன் அணிந்த. அழகிய அணிகலன் அணிந்த யானை. இது யாருடைய படை? அழகிய அணிகலன் அணிந்த யானை அழகிய அணிகலன் அணிந்த யானையை வச்சிருக்கான். யாரு? அதியமான். அடுத்தது இயல் தேரண்டா இயற்றப்பட்ட தேரையுடையவன். தேரையுடையவன் அதியமான். 5 அதியமான். அவன் படைப்பலம் பற்றி அதுல ஒன்று சொல்லப்பட்டது. அந்த அழகிய அணிகலன்களை அணிந்த யானையை வச்சிருக்கிறான். அடுத்தது இயற்றப்பட்ட தேரை வச்சிருக்கிறான் இந்த அதியமான். அல்ல அதியமான் 5. சரிதானே? அதுக்கு பிறகு பரிசில் பெறும் காலம். பரிசில் பெறும் அப்படியே விளங்குது. பரிசில் பெறும் காலம்.
நீட்டினும் நீட்டினும்னா நீடித்தாலும் பரிசு பெற காலம் நீடித்தாலும். அடுத்தது நீட்டாது ஆயினம்னா நீடிக்காது விட்டாலும். நீட்டாது ஆயினம்னா நீடிக்காது விட்டால். அப்ப அப்படிப்பட்ட அதியமான் அவர்கிட்ட இருந்து பரிசு பெறும் காலம் நீடித்து போனாலும் நீடிக்காது விட்டாலும். அணிப்பயன்பாடு சொல்ல போறாங்க பாருங்கோ. யானை தன் கோட்டுடை வைத்த. கோடு கேட்கலாம் பிள்ளைகள். கோடண்டா என்னண்டு? கோடண்டா தந்தம். யானையினுடைய தந்தங்களிடையே வைக்கப்பட்ட இந்த கவளம். கவளத்தை கேட்கலாம். கவளம் என்றா உணவு திரள். கவளம் என்றா உணவு திரள். அப்ப யானை தன் கோட்டுடை வைத்த கவளம் போலண்டா யானையினுடைய தந்தங்களிடையே வைக்கப்பட்ட உணவு திரளை போல கையகத்தண்டா. கையகத்தண்டா கையகத்தில் கையில கிடைக்கிறது. கையகத்தண்டா கையில கிட்டுறது, கைக்கு கிடைக்கிறது. பொய்யாகாது. பொய்யாகி போகாதாம். எது பொய்யாகி போகாதாம்? அந்த பரிசு யானையினுடைய தந்தங்களிடையே வைக்கப்பட்ட உணவு திரளை போல. உணவு திரளை குறிக்க வந்த வீடு எது பிள்ளையாள்? கவளம். அப்ப யானையினுடைய தந்தங்களிடையே வைக்கப்பட்ட உணவு திரள் யானை கிடைப்பது எப்படி உறுதியோ அதே போல அவன்கிட்ட இருந்து கிடைக்கிற பரிசும் கிடைப்பது என்ன செய்யாது? பொய்யாகாது. அவன் உடனே சில நேரம் பொருள் தருவான், சில நேரம் நல்ல நாள் பிந்தியும் தருவான். ஆனா நிச்சயமாக என்ன நடக்கும்? பொருள் கிடைக்கும். அதுக்குத்தான் அந்த உவமானத்தை கையாள்றாரு. என்ன? யானையினுடைய தந்தங்களுடைய வைக்கப்பட்ட உணவு திரள். அந்த யானையின் தந்தங்களிடையே வைக்கப்பட்ட உணவு திரள் யானைக்கு தான் கிடைக்கும். பாகன் எடுத்ததை சாப்பிட போறது இல்லை. யானைக்கு உடனே கிடைக்கலாம், சில நேரம் கொஞ்சம் நேரம் சென்றும் கிடைக்கலாம். ஆனா நிச்சயம் அது யானை தான் சாப்பிட போகுது அந்த உணவு திரளை. அதே மாதிரி அவன்கிட்ட இருந்து கிடைக்க போற பரிசும் சில நேரங்களில் உடனே கிடைக்கலாம், சில நேரங்களில் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கிடைக்கலாம். ஆனால் நிச்சயம் கிடைக்கும் என்ற அந்த நிச்சயத்தன்மை அந்த யானையின் உணவு திரள் கதையோட சொல்லி போட்டு ஊடாக ஒப்பிட்டு சொல்லி போட்டு அடுத்த சொல்லுறார். அருந்த ஏமாந்த நெஞ்சமே. அருந்தண்டா என்ன? அருந்த இந்த உண்ண என்னத்தை அந்த பொருளை பெற்றுக்கொள்ள ஏமாந்தண்டா ஆசைப்பட்ட நெஞ்சம். ஆற்ற நெஞ்சம். ஆற்ற நெஞ்சம். பொருளை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்ட நெஞ்சம் அந்த நெஞ்சத்தை சொல்றார். வருந்தாத. வருந்தவன் நீ கவலைப்படாத. அவன் தாள். தாளண்டா அவன் பாதம். வாழ்கண்டா வாழோன். அவன் நல்ல வாழோன். பொருளை பெற்றுக்கொண்ட ஆசைப்பட்ட நெஞ்சமே கவலைப்படாத, அவன் நல்லா இருக்கணும் என்று வாழ்த்துற மாதிரி அமைய பெற்ற பாடல் தான் பிள்ளைகள் இந்த பாடல். ஃபர்ஸ்ட் விளங்கிட்டோ கதை? அப்ப என்ன கதை இது? இதுல சொல்லப்படுற கதை என்ன? ஔவையார் பாடுற. அப்ப அதுல நான் கேட்டது திணை துறை என்னன்னு கேட்டேன். நான் பாடான் திணை பரிசில் கடாநிலை. பரிசில் கடாநிலை என்றா எல்லோரும் பரிசு பெற்றுள்ளார்கள், யான் பரிசு பெறவில்லை என்று பரிசு பெற ஆசைப்பட்டவன் அந்த பரிசு கொடுப்பவனிடத்தில் பரிசு பெறுவதற்கான அந்த ஆர்வத்தை அவனுக்கு எடுத்து காட்டுவது. சொன்ன விளங்கிட்டோ? விளங்கினா கேளுங்க. யாராச்சு சொல்றது தெளிவில்லை அல்ல கொஞ்சம் மாறுதலா சொல்லுங்க, அல்ல இன்னொருக்கா சொல்லுங்க, அப்படி என்ன கேளுங்க. சரியா? அப்ப திணை துறை. அப்ப இதுல சொல்லப்படுறது பொருள் ஒரு நாள் செல்லவில்லை, 2 நாள் செல்லவில்லை, பல நாள் பழகிய பலரோடு சென்றாலும் முதல் நாள் போன்று அனுசரிக்கக்கூடிய விருப்பமுடையவன் தான் யாரு? அதியமான். அடுத்தது அழகிய அணிகலன்களை அணிந்த யானையை வச்சிருக்கிறான், இயற்றப்பட்ட தேரை வச்சிருக்கிறான். அவர்கிட்ட இருந்து பரிசு பெற காலம் நீடித்து போனாலும் நீடிக்காது விட்டாலும் யானையினுடைய தந்தங்களுடைய வைக்கப்பட்ட உணவு திரளை போல கைக்கு கிடைப்பது பொய்யாகி போகாது. உண்ண ஆசைப்பட்ட நெஞ்சமே அல்லது பொருளை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்ட நெஞ்சமே வருந்தாத, அவனுடைய பாதம் வாழோனும். பாதத்தை குறிக்க வந்த வீடு எது? தாள். இதான அந்த பாட்டு. சரி, நான் அந்த கேள்விய போறேன், கேள்விக்குள்ள போறேன். இந்த முறை நடந்த வடமாகாண எக்ஸாம், வடமான பேப்பர்ல வந்த கேள்விதான் அந்த சேவன். அது விளங்கிலேன்னு சொன்னா தெளிவுபடுத்தி இருக்கேன். பாருங்க பிள்ளைல என்ன கேள்வி என்று ஒன்று பாருங்க கேள்விய. முதலாவது சரிதானே, திணைத்துறை முதலானவற்றை குறிப்பிடுக. அடுத்து அதியமானுடைய சலியா மனம்.
இல்ல, மனம் சலியா கொடை எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? மனம் சலியாத கொடை, எதை சொல்லுவீங்க? அதிகமான மனம் சலியாத கொடை எப்படி வெளிப்படுத்தப்படுதுண்டா? யானையினுடைய தந்தத்துல வைக்கிற அந்த உணவுத்திரள் வந்து அதற்கு கிடைப்பதை போல பரிசு கிடைப்பது உறுதி என்று கூறுவதன் மூலம். உறுதி என்று அது ஒன்று சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? அதாவது இந்த சலியாத மனம் ஒன்று, சலியாம பொருள் கொடுப்பான் ஒன்று. மற்றது சொல்லலாம் இன்னொன்று. பல நாட்கள் வந்து போனாலும் வந்து முதல் நாளை போல வரவேற்று உபசரிக்கிறது. அப்ப ஒரு நாள் போனா என்ன, 2 நாள் போனா என்ன, பல நாள் பழகிய பலரோடு போனாலும் முதல் நாளை புலனுசரிக்க கூடியவன், சலிப்படைய மாட்டான். அப்ப நாம நாம ஒரு வீட்டை 2-3 நாளைக்கு தொடர்ந்து போனா என்ன முதல் நாள் மாதிரி இருக்காது. என்னடா நடுகளும் பாறாங்களுக்கு பெரிய கரைச்சலாக அப்படி என்ன சலிப்பு உண்டு இருக்கும் என்ன. ஆனா இவன் அப்படி இல்லை. ஒரு நாள் போனா உங்களுக்கு கொடுக்குற மரியாதையைத்தான் நிறைய பேரோட நீங்க 2-3 நாளைக்கு பிறகு சேர்ந்து போனாலும் கொடுப்பான். அது அவனுடைய சலியாத ஒரு நல்ல மனத்தை காட்டப்படுது. அந்த கொடை அப்படி வரவேற்று போட்டு பல நாள் போனாலும் வரவேற்று கொடை கொடுப்பான், நிச்சயம் கொடுப்பான். சில நேரம் உடனே கொடை கொடுப்பான், சில நேரங்கள்ல கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடை கொடுப்பான். நிச்சயம் கொடை கொடுப்பான். இங்கு கையாளப்பட்டுள்ள உவமை அணியை விளக்குக. சொல்லுங்க பிள்ளைகள், உவமை அணி. உவமை அணி என்று கேட்டா முதலாவது அடிக்குறிப்பை கொடுப்பீங்க. உவமை அணி என்று கேட்டா முதலாவது என்ன செய்யணும் பிள்ளையால்? அடிக்குறிப்பு. எங்க தொடங்குது அடிக்குறிப்பு சொல்லணும்? யானை தன் கோட்டடை வைத்த கவளம் போல. இந்த அடியை கொடுத்து போட்டது கொஞ்சம் போட்டோ எடுத்து பிள்ளை எக்ஸாம் எழுதிட்டு வந்து போட்டது அது கொஞ்சம் கிளியர் இல்லாம கிடக்குது. பாருங்க, யானை தன் கோட்டுடை வைத்த கவளம் போல. உவமானம் என்ன? யானையினுடைய தந்தத்திடையில வைக்கப்பட்ட உணவு திரள். உவமானம். உவமிய அதியமானினுடைய கொடை. அதியமான கொடை. போத்தன்மை நிச்சயத்தன்மை அல்லது உறுதித்தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? அனந்த ரூவி விளங்குதா கதைக்கு? சரிதானே பெயர்? அனந்த ரூவியா, ஆனந்த ரூவியா, அனந்த ரூவியா? பிள்ளை நித்திர வந்துட்டியே. சரி, ஓகே. ஃபர்ஸ்டா ஓகேயா? கிளியரா? இந்த பாட்டு கிளியரா? இப்ப விளங்கிட்டா? இப்ப நாங்க 7 சங்க பாடல் படிச்சிருக்கோம். 7 சங்க பாடல் படிச்சிருக்கோம். அதுல இது ஒரு பாடல். இன்னும் 2 சங்க பாடல் தான் நீங்க ஃபைனல்ல படிக்கணும். இன்னும் 2 சங்க பாடல் படிச்சா சரி. நாங்க இந்த டேர்முக்கு ஒரு சங்க பாடல் இருக்குது, அதையும் படிச்சு மற்றதையும் படிச்சு போட்டு நாம ஃபைனலுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை செய்து பார்த்து கொள்ளுவோம். சரி, இதுல பாருங்க, இந்த பாட்டு எத்தனாவது பாட்டுன்னு தெரியுமா யாருக்காச்சு? என்பன சொல்லி இரும்பு என மேனியர் ஏனோர் முன் வன்பனை வில்லினன் மல்லுயர் தோழினன் வாழ்வீரற்கு அன்பன் நின்றனன் நின்றது கண்டு அரியேறு என்ன முன்பனில் வந்து மொழிந்தனன் மூரிய தேர்வல்லான். முதலாவது கேள்வி, சந்தர்ப்பத்தை விளக்குக. இது எத்தனையாவது பாட்டுன்னு தெரியுமா யாருக்காச்சும்? என்ன தெரியாத? அமைதியா இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு கம்பராமாயணம் தான் மிக மிக முக்கியமான பகுதி. தயவு செய்து படிச்சு கொள்ளுங்கடாப்பா. கம்பராமாயணம் 43 வரையான பாடல் படிப்பிச்சிருக்கிறேன்.
இந்த இப்ப இனி இந்த டேர்மோட இந்த 4வது தவணையோட உங்களுக்கு வந்து 72 பாட்டு முடியுதடா, படிச்சு கொள்ளுங்க. சரி பாருங்க, பாட்டை விளங்கப்படுத்தி விடுறேன். கேட்டா சொல்ல தெரியாம நிக்கிறீங்க பாருங்க. 23வது பாட்டை கதையை வாசிச்சு போட்டு, பெரிய தவசிகளுக்கு சுற்றமாகி காட்டிலே வாழுகின்ற இந்த ராமன் தம்பியாகிய பரதனை எதிர்த்தால் கோவப்படக்கூடும் என்று மனதிலே சிறிதும் நினையாமல் போர் முனைக்கு போய் நீங்கள் அம்புகளை எய்தீங்கள் என்றா 7 கடல் படை என்றாலும், அந்த பரதனுடைய 7 கடல் அளவு படை என்றாலும் பசு தின்பதற்கு முன்னே இருக்கின்ற புல்லை போல அழிந்து போய்விடும் என்று யார் யாருக்கு சொல்லுறது? குகன் வந்து தன் சேனையை யார் சொல்ற? குகன் குகன் தன் சேனைகளுக்கு சேனைகளை சொல்றான். அதாவது நீங்கள் இந்த பரதனுடைய படைகளோட போரிட்டா ராமன் கோவிப்பான் நினைக்காம நீங்க போர் முனைக்கு அங்க சண்டை பிடிக்கிற இடத்துக்கு போய் நீங்கள் அம்புகளை எய்தீங்களா அவற்றை 7 கடல் அளவு படையா இருந்தாலும், அந்த பரதன் 7 கடல் அளவு படையா இருந்தாலும் உங்களோட படைக்கு முன்னால் அவையால் அழிஞ்சுதான் போவினம் என்று சொல்லுறான். அதுக்கு பிறகு வார பாட்டு தான் இந்த இப்ப எக்ஸாமில கேட்டது. அதான் சொல்லுறீங்கள் இல்ல, அதைத்தான் விளங்கப்படுத்த போறேன் பாருங்கோ. வெண்பனை வில்லினன், வெண்ணண்டா வலிய, வெண்ணண்டா வலிய, வெண்பனை பனை, பனையில பனை, வெண்பனை வில்லினன். சரியா? வெண்பனை வில்லினன். பனையண்டா இந்த பருத்தண்ட மீனிங்ல வரும். அப்ப வெண் பனையண்டா வருத் அந்த என்ன வலிய கட்டமைந்த பருத்த வில்லினன், வில்லை உடையவன். இங்க ஒருவனை வர்ணிக்கப்படுறான், நேரண்டு பார்ப்போம். பருத்த வில்லை உடையவன், அவன் வலிய அந்த கட்டமைந்த பருத்த வில்ல வச்சிருக்கான். அடுத்தது மெல் உயர் தோழினன், மெல்லண்டா மெட்போர், மெல்லண்டா என்னன்னா மெட்போர், மெட்போர்ல உயர் தோழினண்டா மெட்போர்ல உயர்ந்த தோளை உடையவன், மெட்போர்ல உயர்ந்த தோளை உடையவன். அடுத்தது வாழ் வீரர்க்கு அன்பன். கேட்கலாம் கீழே கேள்வி அதான் கேட்டிருக்காங்க. வாழ் வீரர், வாழ் வீரர் நீங்க சுட்டப்படுவது யார் என்று கேட்கலாம். வாழ் வீரர், வாட்போர்ல சிறந்த வீரன், அவனுக்கு அன்பன். வாட்போர்ல சிறந்த வீரனுக்கு அன்பை கொண்டவனா. அப்ப வாட்போர்ல சிறந்த வீரனார் ராமன். வாட்போர்ல சிறந்த வீரனான ராமனுக்கு அன்பன் என்ற அன்பை கொண்டவன், அன்பை கொண்டவன். அந்த அன்பன் யார் அப்ப? குகன். குகன். இந்த பாடல் என்ன சந்தர்ப்பத்தில அமையுதண்டா பிள்ளையால், இந்த குகன் தன்னுடைய படைகளுக்கு முன்னாலே ஏதோ சொல்லி கொண்டு நிற்கிறான் தானே. அதான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றான், என்ன சொல்லி கொண்டிருந்தவன்? குகன் தன் படைகளுக்கு முன்னாலே என்ன சொல்லி கொண்டிருந்தவன்? பரதனை போய் சந்திக்கணும், அவனோட அன்பை பரிமாறணும், அப்படியே சொல்லி கொண்டிருந்தவன் பிள்ளையால். பரதனை வந்து எதிர்த்தா வந்து ராமன் கோவிப்பான்னு நினைக்காம இல்ல, அவங்களோட போயிட்டு சண்டை செய்யச்சு. அதாவது அந்த பொதுவா நான் கேட்கிறேன், அந்த பாட்டை மட்டும் சேர்த்து சொல்ல, சும்மா பொதுவா கேட்கிறேன். என்ன இப்ப இதுக்கு முன் பாட்டுகள் அப்படியே தொடர்ந்து நடக்கிற முன்னோர்களுக்கு வந்த பாட்டுகள்ல என்ன சொல்லி கொண்டிருக்கிறான்? பரதனோட போய் நாங்கள் அன்பா இருக்கணும், என்ன கலந்து சாப்பிடணும், இப்படியே கதைச்சு கொண்டிருந்தவன். என்னத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தவன்? போர் செய்யறத பற்றி. போர் செய்யறத பற்றி கதைச்சு கொண்டு நிற்கிறான். அப்ப இத பார்த்த அந்த தேரோட்டி, தேரோட்டி என்று சொல்லப்படுற அவன் பேர் என்ன பேர் பிள்ளைய? தேரோட்டி. பரதனுக்கு போய் சொல்லுற தேரோட்டின பேர் என்ன?
என்னடாப்பா? சுமந்திரன். சுமந்திரன் தெரியாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். என்ன பிள்ளைகள் நிறைய மீட்டல் செய்யணும் போலோட கொண்டு தெரியாம நினைக்கிறீர்கள். சுமந்திரன். அப்ப பரதன் தன்னுடைய படைகளுக்கு இந்த குகன் தன்னுடைய படைகளுக்கு முன்னால இந்த வீர வார்த்தைகளை சொல்லி அந்த போர் செய்யறத பற்றி கதைச்சு கொண்டு கேட்க அதை பார்த்த சுமந்திரன் பரதனுக்கு முன்னால் வந்து அந்த குகன் பற்றிய விடயத்தை சொல்லுறது தான் இந்த பாட்டுக்குரிய சந்தர்ப்பம். அப்ப என்ன சொல்லுறான்டா, முதலாவது சொல்றான் அந்த வலிய கட்டமைந்த பருத்த அந்த வில்ல வச்சிருக்கிறான். அப்ப யார் அது? இது இந்த வர்ணனைக்குரியவன் குகன். குகன். இரண்டாவது இந்த மற்போர்ல சிறப்பு பெற்ற தோலை வச்சிருக்கிறான், தோலை உடையவன். மூன்றாவது வாழ்வீரர் என்று வர்ணிக்கப்படுறவர ராமன். ராமனோட அந்த வாட்போர்ல சிறந்த வீரனான ராமனோட அன்பன், அன்பை கொண்டவன். அப்ப இந்த மூன்று வர்ணனையும் யாரை பற்றியது பிள்ளையால்? இந்த மூன்று வர்ணனையும் யாரை பற்றியது? குகன். குகனை பற்றியது. கேட்பாங்க கீழே குகன். வாழ்வீரர் என்று கேட்டா யாரு? அன்பன் என்று கேட்டா யாரு? படியுங்கடாப்பா. சரி, ஓகே, அத சொல்லி போட்டு அப்படி வாழ்வீரருக்கு அன்பனுமான அந்த மூன்று வர்ணனையும் அவனை பற்றி சொல்லி போட்டு அந்த குகன், அப்படிப்பட்ட குகன் இரும்பு அணமேனியர். இரும்பனமேனியர் இங்க ஒரு வர்ணிக்கப்படுகிற மேரண்டா இரும்பை போன்ற மேனியை உடைய, மேனியண்டா உடம்பை உடைய ஏனோர். ஏனோர் ரெண்டா பிள்ளைல ரெண்டா இந்த வேடர்கள். ஏனோர் என்றது வேடர்கள். வேடர்கள் முன் வந்து வேடர்களுக்கு முன்னால என்பன சொல்லி இதை சொல்லிக்கொண்டு நின்றன தானே. வேடர்களுக்கு முன்னால சொல்லிக்கொண்டு நிற்கிறான். யார் சொல்லிக்கொண்டு நிற்கிறான்? யார் சொல்லிக்கொண்டு நிற்கிறான்? குகன் தனது சேனைகளுக்கு முன்னால் சொல்லிக்கொண்டு நிற்கிறது. எப்படிப்பட்ட சேனையாம் இங்க வர்ணிக்கப்பட்டது? சேனை இரும்பு ஒத்த வலிய உடம்பையுடைய வேடுவ வீரர்கள். வேடுவ வீரர்கள். இரும்பை போன்ற அந்த வலிமையுடைய வேட வீரர்களுக்கு முன்னால, சரிதானே, வேட வீரர்களுக்கு முன்னால சொல்லிக்கொண்டு நின்றது கண்டு, நின்றதை கண்டு அவன் சொல்லிக்கொண்டு நிக்கிறத பார்த்து, நின்றது கண்டு அவன் அப்படி சொல்லிக்கொண்டு நிக்கிறத பார்த்து மூரிய தேர் வல்லான். ஏர்பிளியன் அந்த தேர் ஓட்டுறதுல வல்லவன் என்று சொன்னான் சுமந்திரன். சுமந்திரன். அரி ஏறு அன்ன. அரியண்டா ஆண் சிங்கத்தை போன்ற, ஆண் சிங்கத்தை போன்ற. யாருக்கு முன்னால வந்து அரி ஏறு அன்ன. அரியண்டா ஆண் சிங்கத்தை போன்ற. யாருக்கு முன்பனில் வந்து சொல்லுறான், மொழிகிறான், சொல்லுறான். ஆண் சிங்கத்தை போன்ற யாருக்கு முன்னால வந்து நின்று சொல்லுறான்? பரதனுக்கு முன்னால வந்து நின்று சொல்லுறான். இதுதான் பிள்ளைகள் கதை. படிச்சு வச்சிருக்கோணும் பிள்ளைகள். நீ நான் கேள்வி எல்லாம் செய்விக்கணும் போலோட நிறைய தெரியாம நிக்கிறிய. ஓகே, அப்ப இதுல என்ன நடக்குதுண்டா? இப்ப பாட்டுக்குள்ள போவோம். கதை விளங்கிட்டோ? இப்ப பாப்போம். இந்த கேள்வி விளங்கிட்டுக்கோ. செய்து செய்து பார்க்கணும் நிறைய. நான் செய்வீங்கன்னு விட்டுட்டு இப்படியே இருந்தா சரி வராது போல கிடக்கு. ஓகே, சரி பாப்போம். பாருங்கடா, முதலாவது சந்தர்ப்பம் என்ன? முதலாவது சந்தர்ப்பம் தானே. அப்ப இதுல ஷோட்டா சொல்றேன்டா என்ன? சுமந்திரன் பரதனுக்கு குகன் பற்றி கூறுதல். ஆனா நாங்க வடிவ எழுதிக்கு என்ன? குகன் தன்னுடைய படைகளுக்கு முன்னால் உரையாடி கொண்டு நிற்பதை அவதானித்த சுமந்திரன் பரதனிடம் வந்து குகன் பற்றி பரதனுக்கு கூறுதல். சரியோ? வேடர் சேனையின் சிறப்பினை புலப்படுத்த கையாண்ட அணியாது. எப்படி அணி? என்ன அணி? வேட சேனையின் சிறப்பை காட்டுறதுக்கு எப்படி ஒப்பிட்டு சொல்றாங்க? வேட சேனையின் சிறப்பு அப்ப அந்த அவையின் வலிமையை காட்ட இரும்ப போன்ற வலிமையானதா. அதனூடாக இரும்பு எப்படிப்பட்ட வலிமையோ அதே போன்ற வலிமையான படைதான் யாருடைய படை? குகனினுடைய. அதுதான் சொல்லப்படுது. அடுத்தது என்ன? வாழ்வீரர். என்ன பாத்தீங்களா? கேட்ட கேள்வி இப்படித்தான் கேள்விகள் வரும். படிவா படிச்சுக்கொள்ளு. வாழ்வீரர் யாரு? ராமன். ராமன். அடுத்தது தேர்வல்லான
சுமந்திரன். இதுதான் விடயம். சொல்லி தந்த ரெண்டுமே விளங்கிட்டாப்ல இல்லைன்னு சொல்லி தந்த ரெண்டு கேள்வியும். ஓம் சார் விளங்கி. இப்படி நாங்களும் ஒண்ணு பார்க்கணும் பிள்ளை. ஏதாவது 12ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர்ஸ் இருந்தா போட்டு விடுங்க பிள்ளைகள். என்ன டைம் இருக்குது, இந்த 12ஆம் ஆண்டுக்குரிய தேர்ட் டேர்ம் பேப்பர் இருந்தா குரூப்ல போட்டு விடுங்க. நாங்கள் அதுல நான் உங்களுக்கு அந்த பேப்பர்களை சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரியா? கிளியரா பிள்ளை சொல்லி தந்தது? இப்படி நீங்க பாருங்க பிள்ளையால். அடுத்த கிளாஸுக்கு நான் ஒருக்கா 23 தொடக்க 43க்குள்ள கம்பராமாயணம் தெளிவுபடுத்துறேன். அடுத்த கிளாஸ் இப்ப வியாழக்கிழமை நான் போடாட்டி ஒரு ஞாபகப்படுத்தணும். டீனா குரூப்ல போட்டு விடணும். சரிதானே? 4:45 கிளாஸ் இருக்கேன் இப்ப வியாழக்கிழமை. சரிதானே? சில நேரம் லேட்டா வேற, சில நேரம் இன்னைக்கு நான் வேலைக்கு மெசேஜ் போடாததான் நான் 9:30 அப்படித்தான் வந்து நான் கிளாஸ் முடிச்சு போட்டு வந்து போடுறதுக்குள்ள சில நேரம் 9:30 சில நித்திரோன் இருக்கு. அப்ப கிளாஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை இருக்கு. கம்பராமாயணம் மீட்ட எத்தனை மீட்டல்னா கேள்வி கேட்பேன். 23 தொடக்க 43 வரையான பாடலை படிச்சு கொண்டு வாங்கோ. நான் பாட்டை சியா பண்ணி கேள்வி சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரியா பிள்ளையர்? அப்ப அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை நடக்கும் கம்பராமாயணம் மீட்ட. அப்ப இண்டேல இருந்து 43 வரையான கம்பராமாயணத்தை பார்த்து கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ் கிளியர் வந்து. சரியா? சரி சார். ஓகே பிள்ளைகள், மிச்சத்தை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். கேட்க என்ன சொல்லுங்க, எது சொல்றீங்களோ? இல்ல சார். ஓகே பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் மிச்சத்தையா. சரி சார். ஓகே பிள்ளை, ஓகே பிள்ளை. தேங்க்யூ சார். ஓகே பிள்ளை, பாய்.